நீ நான் காதல் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். நேராக ராகவ் அபி கிட்ட போயிட்டு எப்படிடி உனக்கு மனசு வந்தது, என்னுடைய அக்காவுக்கு துரோகம் பண்ணுன்னு சொல்லி பயங்கர கோவப்பட்டு பேசுகிறாங்க. உடனே அபி போதும் நிறுத்துங்க, உங்கள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் என் மேலே பழிய போடாதீங்க. அப்படி நான் என்ன துரோகம் பண்ணிட்டேன் நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? ஆமாம் முரளி என்னுடைய மாமன்ற விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா? அவருக்கு எப்படி நீ மறுபடியும் போயிட்டு இப்படி 2 பேரும் கேவலமான விஷயத்தை பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே முரளி உங்களுடைய மாமா என்னடி தெரியாத மாதிரி நடிக்கிறியா? உனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சோ தெரியாத மாதிரி உன்னால எப்படி இப்படி எல்லாம் நடிக்க முடியுதுன்னு சொல்லி ரொம்ப கோபப்படுறாங்க. உடனே அபி போதும் முரளி யார் எப்படிப்பட்டவன் தெரியாது. முரளி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு இந்த வீட்டோட மருமகன் தான்ற விஷயம் கூட எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்கிறாங்க. அப்போ கூட ராகவ் அபியை நம்புறதில்ல. போதும் நிறுத்த, நீ இந்த பணத்துக்காக தான் நான் இந்த கல்யாணத்தை பண்ணேன். இதுக்கு மேலே உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. என்னுடைய அக்கா வயிற்றுல வளர்ற குழந்தை பிறக்கிற வரைக்கும் மட்டும்தான் நீ நானும் புருஷன் பொண்டாட்டி. குழந்தை பிறந்த அடுத்த நிமிஷம் நீ யாரோ நான் யாரோ. இங்கே பார், நான் கண்டிப்பாக உனக்கு நான் டைவர்ஸ் கொடுத்துடுவேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அபி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. எப்படி நம்ம அபி ராகவ் கிட்ட அவங்க உண்மையானவங்கன்றதை நிரூபிக்க போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.